வசுகு, அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும். மாஅன் ஹமீமா, அடி மண்டி வரைக்கும் காய்க்கப்பட்ட தண்ணீர், கடும் சூடான தண்ணீர். ரப்பு சொல்றான், குர்ஆன் பேசுகிறது, ஃபகத்தா அம்ஆஅஹும், குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். ரப்பு சொல்றா, நரகத்துக்கு போகவானோ, நரகத்தை தயாரிக்க வானோ, ஆகிரத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க, இன்பமான வாழ்க்கையின் பக்கமாக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், ஆகிரத்துக்காக நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன், ஆகிரத்துக்காக என்ன தயாரிப்பு. ரப்பு சொல்றான், உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், யோசனை பண்ணுங்க. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு என்ன கட்டுச்சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன். வத்தகுல்லாஹ், ரப்பு சொல்றான், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ. உங்களுடைய கர்மத்தில், உங்களுடைய காரியங்களில் அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். உங்களுடைய எல்லா ரகசியங்களும் ரப்புக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உலகத்துக்கு அடிமையாக வேண்டாம். ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். இந்த வானம் அல்லாஹ்வுடைய கையில, இந்த பூமி அல்லாஹ்வுடைய கையில, இந்த சூரியன் சந்திரன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில தான் அது நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த மௌத்து நான் நினைத்து மௌத்தாக முடியாது, ரப்புடைய முடிவில் நான் மௌத்தாகிறேன். செல்வம், அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான், அல்லாஹ் என்னை ஏழையாக ஆக்கினான், ரப்புடைய முடிவு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொன்றாக பேசுகிறான். அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? தேவைகளுக்காக பயன்படுத்துகிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? எங்கிருந்து வருகிறது? எந்த அரசாங்கத்துடைய ஏற்பாடு? கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றான், அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், தண்ணீரை யார் இந்த மண்ணுக்கு இறக்குவது? உலகத்துக்கே வெள்ளப்பெருக்கு, பஜார்கள் தாண்டு விட்டது, வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது, வேகமாக தண்ணீர் ஓடுகிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த மழையை அனுப்புபவன் யார்? நிப்பாட்ட முடியுமா? கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த வையகத்துடைய அதிபதி, அவனுடைய நாட்டமே இந்த மண்ணில் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், ரப்பு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. ரப்புடைய ஏற்பாடு. தண்ணீர் அனுப்பினவன் அல்லாஹ், வெள்ள பெருக்கை ஏற்படுத்தினவன் அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை அழிக்க வேண்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை அழிக்க வேண்டும். அந்த மகன் என்ன சொன்னான்? நான் இந்த மலைக்கு மேல் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த மலையை நோக்கி வெள்ளம் வர மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் வானத்துக்கு உத்தரவு கொடுத்தோம், வானமே உன்னுடைய தண்ணீரை கொட்டுவாயாக, பூமியே உன்னுடைய தண்ணீரை வெளிப்படுத்துவாயாக. வானம் தண்ணீரை கொட்டியது, பூமி தண்ணீரை வெளிப்படுத்தியது, வெள்ள பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், வகீலல் மா வகுதியல் அம்ர் யஸமா இக்கல்லி மாஅகி. இப்ப சொல்றான், வெள்ளம் ஏற்பட்டு அழிக்கப்பட்டதுக்கு பின்னால சொல்லுகிறான், வானமே உனது தண்ணீரை, மழையை நிறுத்திக்கொள், பூமியே உனது தண்ணீரை உள்ளே வாங்கிக்கொள். ரப்புடைய ஏற்பாடு. ரப்பு
எனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், காதுகளை தந்தவன் அல்லாஹ், நாவை தந்தவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயங்குகிற தந்தவன் அல்லாஹ். ரப்ப மறக்க கூடாது, ரப்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்ற ரப்புக்கு அவனுக்கு யஅலமு அதத கதரில் அம்தார் புத்திக்கப்படுகிறதா? மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த கரண்ட் பாவிக்கிறோம், ஃபேன் சுத்துகிறது, அங்க மீட்டர் ஓடுகிறது, மீட்டர்ல உங்களுக்கு சொல்றாங்க நீங்க இன்றைக்கு இத்தனை அதாவது அளவு பாவித்திருக்கிறீர்கள். ஃபேன் சுத்துகிறது, லைட் பத்துகிறது, ஆனால் அங்கே ஒரு மீட்டர் ஓடுகிறது. கண்ணியமானவர்களே, ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துக்கு பொழியக்கூடிய மழை துளிகள் அது எனக்கு தெரியும். ரப்புடைய ஏற்பாடு உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். இப்ப வருவோம், ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளில் மாற்றம் செய்கிறான்? வித்தியாசம் உண்டாகிறது, சோதனைகள் வருகிறது. என்ன காரணம்? நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை உண்டாக்கினான், பல நெருக்கடிகள், சோதனைகள். உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான், நூஹ் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான். குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து பேசும் பொழுது சொல்லுகிறார், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. நாங்கள் இப்ராஹிமை சோதிச்சு பார்த்தோம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சோதனையில எப்படி நடந்து கொள்கிறார், நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார். சோதிக்கிறோம் ஒரு எக்ஸாமுக்காக, பதவி உயர்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் இப்ராஹிமை சோதிச்சோம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நெருப்பு முன்னால காஃபிர்கள் நெருப்ப மூட்டி ஹபீப் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை ஒரு ஊஞ்சலில் வைத்து நெருப்பிலே தள்ளிவிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், வனிஅமல் வகீல், என்ற கருமங்கள் பாரம் சாட்டப்படுபவர்களில் அல்லாஹ் மிக நல்லவன். இதே வார்த்தையை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வகீல். கடைசி வரைக்கும் அஞ்சல்ல, நெருப்புல வீசுகிறார்களே என்று பயப்படல்ல. ரப்பு எதை செய்கிறானோ அதை செய்யட்டும், அந்த கருமத்தில் நான் வெற்றி பெறுவேன், அந்த கருமத்தில் புத்திசாலியாக நடந்து கொள்வேன். நெருப்பில் வீசப்படுகிறார்கள், ரப்பு நெருப்போடு பேசுகிறான். யனாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். என் நெருப்பே, என்னுடைய ஹபீப், என்னுடைய ஹலீல் உனக்கிட்ட வருகிறார். நீ என் ஹலீலோடு ரொம்ப சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும், குளிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். நெருப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்குள்ளே குதூகலமான வாழ்க்கையை கொடுக்குகிறார். மகனை அறுக்க வேண்டும். இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக். மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். யா அபதி ஃஅல் மா துஅமர். அல்லாஹ் சொல்லிட்டானா, என்னை அறுக்கும்படி அல்லாஹ்ட உத்தரவா, அந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். என்னை அறுத்து விடுங்கள், எனது இரத்தத்தை ஓட்டுங்கள், என்னுடைய கழுத்தை துண்டையுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அறுத்தார்கள், அறுபடவில்லை. ரப்பிடத்தில் பாஸாகி விட்டார்கள்.
இதுதான் சோதனை. இந்த சோதனைகளில் நல்லோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், சாலிஹீன்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? சொத்துக்களை இழந்து விட்டார்கள், பஜாரை இழந்து விட்டார்கள், கடைகளை இழந்து விட்டார்கள், நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள், கையில் எதுவுமே இல்லை. பலர்கள் சொல்லுகிறார்கள், உடுத்த உடுப்போடு இருக்குகிறேன், வீட்டையும் இழந்தேன், சொத்துகளையும் இழந்தேன், கடையையும் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், கையில் ஒன்றுமில்லை, என்னோடு அல்லாஹ் இருக்குகிறான். இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நெருக்கடி, ஃபிரௌனுடைய பட்டாளம் வேகமாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னால் கடல் வந்து விட்டது, முன்னால் கடல் வந்து விட்டது. என்ன சொன்னார்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறார். இதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது இதில் எப்படி வெற்றி பெறுவது. கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு பகுதி தான் சிலருக்கு இது தண்டனையாக இருக்கும். இந்த அசாதாரண சூழ்நிலை, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குதரத்துகளை புரிய வேண்டும். மமதையோடு உலகத்தில் வாழக்கூடாது, அடிமையாக வாழ வேண்டும். வியாபாரத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன், பிழை செய்திருக்கிறேன், வட்டியோடு தொடர்பாக இருக்குகிறேன், பாவம். அல்லாஹ் நிறைய பாவங்களை பேசிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின வரம்பு. இந்த வரம்பை மீறவானம், இந்த பாவத்தை செய்யவானம். ஃபலா தஅதூஹா, இந்த இடத்தை கடந்து போகவானம். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்ப இந்த மக்கள் பாவம் செய்வார்களோ, பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ, பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும். இந்த நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும். என்னத்துக்கு தண்டனை? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம். பாவம் செய்கிறார்களா? வட்டிக்குதே, வட்டி. எங்கட பஜார்களை பாதுகாக்கணும் வட்டியிலிருந்து, அசிங்கத்திலிருந்து. இன்றைக்கு நிறைய, அதாவது மக்கள் இந்த பிசினஸுக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறாங்க. கோடி கோடி பணத்தை கொடுக்கிறாங்க. எடுக்கிறவனும் வட்டி, கொடுக்கிறவனும் வட்டியை கொடுக்கிறான். உலமாக்களுக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்வது இல்லை. அவர் கொடுத்த கூடி, அவர் கொடுத்த கோடி பணத்துக்கு இவர் ஆதாயம் கொடுக்குகிறார். ஆதாயம் கொடுக்கவில்லை, வட்டி கொடுக்குகிறார், வட்டி கொடுக்குகிறார். முஸ்லிம் என்ற, இஸ்லாம் என்ற பார்வையில் அநியாயம், அநீதி. கண்ணியமானவர்களே, அது ஒரு தனியான தலையம். நீங்க வட்டியோடு சம்பந்தப்படுறீங்களா? என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய வாங்க. யுத்தம் செஞ்சு பாருங்க, ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் அழித்து விடுவான் சொத்துக்களை எல்லாம். ஈமான் உள்ளவர்களுக்கு சோதனைகள் அது ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக மாறும். பாவிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், பிழையாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக ஆக்குறான். என்னத்துக்கு தண்டனை? திருந்தி வருவதற்காக. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய நரகத்துடைய தண்டனை இல்லை உங்களுக்கு, சின்ன தண்டனை. என்னத்துக்கு தண்டனை? லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் திரும்புவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்காக. ஓஹோ, நான் செஞ்ச தவறால தான் அல்லாஹ் சோதிக்கிறான். நான் தொழல்ல,
வாங்க சொல்லப்படுகிறது, பள்ளிக்கு வரல, கடையை திறந்து கொண்டே இருந்தேன், வியாபாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன். அல்லாஹ் வேண்டாம் என்ற வட்டியும் பக்கம் நான் வட்டியும் பக்கம் நெருங்கினேன். என் வியாபாரத்துக்குள்ள பாவம் நடக்குது, என் கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம், என் கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம், ஜினா அதிகரித்து விட்டது, சம்பாதிக்கிற பணத்தால் பாவங்கள் அதிகரித்து விட்டது. கண்ணியமானவர்களே, பாவம் ஒரு பொழுதும் மனிதனை நேராக இருப்பதற்கு விட மாட்டாது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபுத, ஒரு அடியான், லயுஹ்ரமு ரிஸ்க், அவனுக்கு வரக்கூடிய நலவுகள் துண்டிக்கப்படுகிறது. அவன் பள்ளிக்கு வந்து தொழுகிறான், துவா கேட்கிறான், அழுகிறான், நோவு பிடிக்கிறான், சதகா கொடுக்கிறான், குர்பான் கொடுக்கிறான், எதுக்குமே ஆன்சர் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன காரணம்? அவனுக்கு வரக்கூடிய நலவுகள் அனைத்தும் தடை பெறுகிறது அவனுடைய பாவத்தின் காரணமாக. பாவம் தடுக்கும், பாவம் ஹைறுகளை மண்ணுக்கு கொண்டு வர விட மாட்டான். ஹைறுகள் வருவதற்கு பாவம் தடையாக இருக்கும். என்ற கடைக்குள்ள நலவுகள் வரமாட்டா, என்னுடைய கடைக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள், என்னுடைய வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஏன்? என்ற வீட்டுக்குள்ள பாவம், என்ற கடைக்குள்ள பாவம்.